வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். காலேஜ் சேருவதற்கு தேவையான ஆணவங்கங்கள். அதுக்கு செம ரெஸ்பான்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் ரொம்ப கரெக்டான நேரத்தில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. போக அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ சரி, அவங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே வேலிடான டவுட்ஸு. சரி, அவங்க என்னென்ன டவுட்ஸ் கேட்டாங்க, அதுக்கான என்னென்ன சொல்யூஷன் இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா சர்டிபிகேட்ஸ்க்கும் அவங்க கேட்ட டவுட்ஸ், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் யார் பிளஸ் டூக்கு அப்புறம் காலேஜ் போறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எப்படி சார் எடுக்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்னா உங்க குடும்பத்துல இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் முதல்ல டிகிரி வாங்க போகணும். புரியுதா? வேற யாருமே டிகிரி படிச்சிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் முதல் பட்டாதாரினா யாருன்னா அந்த கேண்டிடேட்டோட அம்மா அப்பா, அவங்க அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அப்பா அம்மா, மொத்தம் எத்தனை? சிம்பிளா 2 தாத்தா 2 பாட்டி, அம்மா அப்பா போக கேண்டிடேட், இவங்க தான் இருக்கணும். அதுல இந்த ஸ்டூடெண்ட் இப்ப பிளஸ் 2 படிச்சுட்டு இருக்க முன்னாடி மிச்சவங்க யாருமே டிகிரி படிச்சிருக்க கூடாது. டிகிரி படிச்சிருக்க கூடாது, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு என்ன சந்தேகம்னா, சார் எனக்கு இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் 2வது 3வது பையன் பொண்ணு, பட் அவங்க அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்களாம் டிகிரி படிச்சுட்டாங்கன்னா, அவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா, அதாவது அந்த குழந்தைகள்ல இப்ப கேண்டிடேட்டோட அக்காவோ அண்ணனோ டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா இந்த கேண்டிடேட் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள் கிடையாது. இல்ல சார், டிகிரி படிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் காலேஜ் சேரும் போது, அதாவது அடுத்த ஜூன் ஜூலைல தானே அவங்க காலேஜ் சேருவாங்க. அப்போ அவங்க டிகிரி முடிச்சிருக்க கூடாது. சார், இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பையன் ஜூன் ஜூலைல அவங்க டிகிரி முடிச்சிருவாங்க. அப்பவும் முதல் பட்டாதாரி எலிஜிபிள் ஆகாது. புரியுதா? அதாவது அடுத்த ஜூலைல அண்ணனா அக்காவோ என்ன செஞ்சுக்க கூடாது, டிகிரி முடிச்சிருக்க கூடாது. இதுதான் ரூல்ஸ். ரைட். இன்னும் நிறைய பேர் இன்னொரு முக்கியமான சந்தேகம் கேட்கிறாங்க. சார், எனக்கு அண்ணனே அக்கா இருக்காங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு அண்ணன் அக்கா இருக்காங்க, ஆனா அவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க 2வது வருஷம் தான் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க இப்ப இந்த கேண்டிடேட்டுக்கு வாங்கலாமான்னு கேட்கிறாங்க. இதுக்கான பதில், அந்த கேண்டிடேட் முதல் பட்டாதாரி சலுகை வாங்கியிருந்தாங்கன்னா, சிம்பிளா என்னன்னா, அந்த கேண்டிடேட் கவுன்சிலிங்ல போய் சீட் எடுத்து முதல் பட்டாதாரி 25,000 ரூபாய் 27,500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேண்டிடேட் வாங்க முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அண்ணனா அக்காவோ முதல் பட்டாதாரி சலுகை வாங்கிட்டாங்கன்னா இவங்க வாங்க முடியாது. அந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான் வாங்க முடியும். இன்னொரு நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்கிறாங்க. சார், அந்த கேண்டிடேட்டுக்கு அண்ணே அக்கா இருக்காங்க, ஆனா இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா கவுன்சிலிங்ல சீட் எடுக்கல, மேனேஜ்மெண்ட்ல தான் சீட் எடுத்தாங்க, ஆனா இப்ப அவங்க செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கேண்டிடேட் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னா கண்டிப்பா எலிஜிபிள் ஆவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ணனா அக்காவோ டிகிரி முடிக்கல, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா கவுன்சிலிங்ல சீட் எடுக்காம மேனேஜ்மெண்ட்ல சீட் எடுத்தாங்க. அப்போ இந்த கேண்டிடேட் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள் ஆவாங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இந்த கேண்டிடேட் முதல் பட்டாதாரிக்கு எலிஜிபிள். அப்போ இந்த மாதிரி கேஸுக்கு என்ன சார் செய்யணும்னா, அண்ணனா அக்காவோ ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்களே, அங்க போய் அந்த காலேஜ்ல ஒரு போனஃபைட் சர்டிபிகேட் கேட்கணும். போனஃபைட் சர்டிபிகேட்ல யாரு அண்ணன், இப்ப அண்ணன் பேர் ராஜான்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ்ல என்ன போனஃபைட் கொடுப்பாங்க? திஸ் இஸ் சர்டிபிகேட் தட் மிஸ்டர் ராஜா இஸ் ஸ்டடியிங் செகண்ட் இயர் இந்த பிரான்ச்ல படிச்சுட்டு இருக்காங்க எழுதிடுவாங்க. இதுதான் போனஃபைடு. அதோட ஒரு லைன் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். he or she did not avail the first graduate scholarship. இந்த லைன் அவங்க போனஃபைட்ல சேர்க்கணும். he or she did not avail the first graduate scholarshipனா அது வாங்கிட்டீங்கன்னா
நீங்க வந்து இப்போ வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன செய்யலாம், முதல் பட்டாதாரி அப்ளை பண்ணலாம். ரைட். இப்போ வந்து இப்ப முதல் பட்டாதாரி எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாரும் கேக்குறீங்க. இதுக்கு என்னன்னா இ சேவை மையம் இல்லைன்னா உங்க ஊர் தாலுகா ஆபீஸ், அதாவது இ சேவை மையம் தெரியும்ல, அங்க வந்து 60 ரூபாய் தான் செலவு. இப்ப இந்த கேண்டிடேட்க்கு நீங்க என்னென்ன கொண்டு போகணும்னா, அந்த கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, அந்த கேண்டிடேட்டோட ரேஷன் கார்டு போக ஒரு போட்டோ, இந்த மூணுமே கொண்டு போகணும். மூணுமே கொண்டு போயிட்டு நேரா இ சேவை மையத்துக்கு போய் இந்த மாதிரி முதல் பட்டாதாரி சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த கேண்டிடேட்டோட பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அம்மா பேரு, அப்பா பேரு, அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அப்பா அம்மா, இந்த எல்லார் பேரும் பண்ணிடுவாங்க. இந்த எல்லா பேரும் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து கல்வி தகுதின்னு இருக்கும். கல்வி தகுதி இடத்துல வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு +2 போட்டுருவாங்க. அப்பாவும் அம்மாவும் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த இது போட்டுருவாங்க. இதுல வந்து அவங்க என்ன இருக்கக்கூடாது, டிகிரி இருக்கக்கூடாது. சார் டிப்ளமா இருக்கலாமா, டிப்ளமா அலௌடு. டிப்ளமா வந்து அது டிகிரியில வராது. டிப்ளமா படிச்சிருந்திருக்கலாம், சார் டிப்ளமா நர்சிங் படிச்சிருந்திருக்கலாம், இது எல்லாமே அலௌடு தான். அதே மாதிரி தாத்தா பாட்டி வந்து அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க ஏதாவது சர்டிபிகேட் இருந்தா கொடுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க எதுவும் படிக்கலன்னு சொல்லிட்டா வந்து நான் லிட்ரேச்சர் போட்டுருவாங்க. தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. மெயினா வந்து அம்மா அப்பா அக்கா அன்னை இருந்தா மட்டும்தான் இருப்பாங்க. ரைட். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அன்னை அக்கா வந்து டிகிரி படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல, சரி படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க வந்து காலேஜ் இருந்து போனஃபைட் வாங்கணும்னு சொன்னோம்ல, அந்த போனஃபைட்ல வந்து என்னது, he or she did not avail the first graduate எக்ஸ்ட்ரா எழுதிட்டு இது வந்து இ சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னா இதே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அப்போ கல்வி தகுதி இடத்துல வந்து என்ன போடுவாங்கன்னா டிகிரின்னு போடக்கூடாது. அன்னை அக்காக்கு பெர்சூயிங், என்னது பெர்சூயிங், படிச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கிளியர். இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் வந்து நான் வந்து டிகிரி காலேஜ்ல சேர்ந்தேன், நான் கோர்ஸ் முடிக்கல, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா, நீங்க டிஸ்கண்டினியூ பண்ண சர்டிபிகேட் இருந்தா அந்த இதுல வந்து என்ன செஞ்சுவாங்க, அப்பா வந்து நான் காலேஜ் சேர்ந்தேன் ஆனா காலேஜ் வந்து நான் முடிக்கல, அரியரோட வந்து டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன்னா டிஸ்கண்டினியூ. நீங்க வந்து அரியர் பாஸ் ஆகாம இது முடிச்சிட்டீங்கன்னா என்னது டிஸ்கண்டினியூ, நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ரைட். அப்பவும் வந்து என்னது முதல் பட்டாதாரி வாங்க முடியும். சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம், அதே மாதிரி நான் வந்து கரஸ்ல வந்து அண்ணனா சாரி அப்பாவோ அம்மாவோ நான் கரஸ்ல டிகிரி முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேண்டிடேட் மட்டும் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம பப்ளிக் ஃபோரம்ல சொல்ல முடியாது. கரஸ்ல வந்து டிகிரி ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா அவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். என்னுடைய செல் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும், 9842376822. ஜாக்கிர் ஹுசேன். என்னுடைய செல் நம்பர் 9842376822. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சர்டிபிகேட்ஸோட டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எப்போதுமே கால் பண்ணலாம். ஏன்னா வந்து எல்லா சர்டிபிகேட்ஸ்க்கான வீடியோ போடலாம்னு இருக்கேன். நான் ஒரே வீடியோல எல்லாம் போடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி ஒவ்வொரு சர்டிபிகேட்டையும் வந்து நம்ம தனித்தனியா போடுவோம், அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும்னு. அதே மாதிரி முதல் பட்டாதாரிகள் வாங்கும் போது நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது, 2 தாத்தா 2 பாட்டி பேர் கண்டிப்பா வந்து இருக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்து ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இ சேவை மையத்துல கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால வந்து அந்த இ சேவை மையத்துல இருக்கிறவங்க வந்து கேண்டிடேட்டோட பேரு அப்பா அம்மா பேரோட முடிச்சிருவாங்க. 2 தாத்தா 2 பாட்டியோட பேர்லாம் வந்து கைப்பறிக்கிற சோம்பேறித்தனம் பண்ணி, சார் அதெல்லாம் தேவையில்லை, 3 பேர் மட்டும் போதும் சொல்லுவாங்க. 3 பேர் இருந்தா அந்த சர்டிபிகேட் இன்வேலிடு. நீங்க காலேஜ் சேர்ந்தவுடனே அந்த சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீங்க மறுபடியும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க முதல்ல நீங்க சர்டிபிகேட் எடுக்கும் போது கிளியரா 7 பேர் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள். மறுபடியும் சொல்றேன், 7 பேர் என்னது கேண்டிடேட் பேரு, மினிமம் 7 பேர். அக்கா அண்ணன் பேர் தான் அதே எக்ஸ்ட்ரா 7க்கு அப்புறம் 8 ஆகலாம், இல்ல 3 குழந்தை இருந்தா 9 ஆகலாம். மினிமம் இருக்க வேண்டியது 2 தாத்தா 2 பாட்டி அம்மா அப்பா கேண்டிடேட். இந்த பேர் வந்து கண்டிப்பா முதல் பட்டாதாரில இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சர்டிபிகேட் இன்வேலிட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப அரிய தகவல் எல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.